வணக்கம் மக்களே, ஒரு வாட்சிங் இந்த நாட் சினிமா வித் மை திவ்யா. இவரை பார்த்தாலே ஜெயில தூக்கி போடுங்கப்பா அப்படின்ற மாதிரிதான் வந்து போலீஸ்க்கு எல்லாம் தோணும் போல. ஏன்னா அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு கேஸ், ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி எப்ப பார் வந்து பாத்தீங்கன்னா இவரை பத்தி ஏதாவது ஒரு கேஸ் வந்துட்டே இருக்கிறது தான் வந்து ட்ரெண்டிங்லயே இருக்காருப்பா இவரு தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் டிடிஎஃப் வாசன். அதுதான் லாஸ்ட் டைமே வந்து இவரை வந்து வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, லைசன்ஸ் இல்ல, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு விஷயமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னக்கு அப்புறமும் இப்ப என்னடா சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் போன் பேசிட்டே வந்து கார் ஓட்டியிருக்காரு. மத்தவங்க உயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபத்து விளைவிக்கிற வகையில ஒரு செயலை பண்ணிட்டாரு. அவர் வந்து ஜாமீன்ல வெளியே வர முடியாத அளவுக்கு அவர் மேல வந்து கேஸ் ஃபைல் போட்டு அவரை ஜெயில போடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேஸை வந்து போட்டிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா. இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆவேசமா டிடிஎஃப் வாசன் வந்து கோர்ட் இருக்க அந்த வளாகத்திலேயே என் மேல வந்து பாத்தீங்கன்னா கொலை மிரட்டல் வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க, கொலை வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க, எனக்கு நீதி வேணும் அப்படின்ற மாதிரியும், தெருவுக்கு தெருவுக்கு டாஸ்மார்க் இருக்கு, அதெல்லாம் கேட்க யாருமே போறது இல்ல, ஆனா என்ன பார்த்துதான் வந்து உங்க வீட்டு பசங்க எல்லாம் கெட்டு போறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஜூன் 4ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஷூட்டிங் இருக்கு, சோ எனக்கு ஜாமீன் கொடுக்கணும் நீங்க அப்படின்ற மாதிரி ஷூட்டிங்கை ரீசனா வச்சு வந்து ஜாமீன் கேட்டிருக்காரு. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல வந்து ரொம்ப பயங்கரமா வந்து கேஸ் ஃபைல் பண்ணி ஜாமீன்லயே வரக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பணும்ன்ற இன்டென்ஷன்லயே வந்து போலீஸ் பண்ண மாதிரி இவர் எங்க இருப்பாருன்னு தேடி பிடிச்சு பண்ண மாதிரியே இருக்கு அப்படின்னு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரை ஏத்தி ஒரு உயிரையே கொள்றாரு ஒரு பர்சன், ஆனா அவர்லாம் வந்து ஈஸியா வந்து அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. ஆனா இந்த மாதிரி ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, அடிக்கடிக்கு வந்து இவங்க மேல கேஸ் போட்டு அதே ஒரு வந்து ட்ரெண்ட் ஆக்குறாங்களோ அப்படின்ற மாதிரியும் வந்து பல கேள்விகள் இருக்கு மக்கள் மத்தியில. நீங்க டிடிஎஃப் வாசன் வந்து பாத்தீங்கன்னா எது பண்ணாலும் அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் எங்கடா இருப்பாருன்னு தேடி போய் கேஸ் போடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு இந்த கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.